வைகாசி மாதம் உழைப்பின் மகத்துவத்தை ஊக்குவிக்கும் மாதத்தில் நாம் அனைவரும் இணைந்திருக்கின்றோம். சமூகத்தில் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும், லண்டன் தமிழ் வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு நாம் உபதரா சிந்தனைகளில் இணைவோம். முதலாவதாக தியானடேசன் அவர்கள் வாருங்கள், உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம். இந்திய தோப்பாளினி ராஜினி அல்போன்ஸ் அவர்களுக்கும் அதிபர் நடாமோன் அவர்களுக்கும் கலைவாணி மூன் அவர்களுக்கும் அனைத்து பாமு அவர்களுக்கு எங்கிருந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசையும் குறிக்கொண்டு நன்றியும் வந்து தியானம். இன்று பாஸ்கா காலத்தின் 5ஆம் ஞாயிறு. எனது ஆக்கம் 9,062. கிறிஸ்தவ நற்சிந்தனை. இந்த மாதம் மாதாவுடைய வணக்க மாதமாக இருக்கின்றது. வந்ததே வணக்க மாதம், அருள் கொண்டு வந்ததே வணக்க மாதம், மகிழ்ச்சியின் மாதம், வணக்க மாதம், மனித உள்ளங்கள் ஒன்று விடுகின்ற மாதம், வணக்க மாதம். அன்னைமரியா நம் அனைவருக்கும் தாய். இயேசு ஆண்டவரால் சிலுவை பரிசாக மனுக்குலத்துக்கு அளிக்கப்பட்ட பெருங்கொடை. அன்னியை நாம் எப்படி கொண்டாடுகின்றோம்? திருச்சிவமாலை சொல்வதன் மூலம்தான் அன்னியை நாம் மகிமைப்படுத்த முடியும். சிவமாலை சொல்வதால் அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். மனதில் மகிழ்ச்சியோ வேதனையோ, நமது தேவைகளா, நோயா, நோக்காடா, அன்னையின் முன்னால் மண்டியிட்டு சிவமாலை சொன்னால் போதும், அனைத்தும் நன்மையாக கிடைக்கும். திருகவை நமக்கு பரிந்துரைக்கின்றது, வாழ்ந்தும் காட்டுகின்றது. எந்த நிலையும் எந்த நேரத்திலும் சிவமாலை சொல்லலாம். திருப்பலி, நற்குணை கொண்டாட்டம், திருவருட்டு சாதனம் போன்ற திருநிலைகள் நடக்கும்போது ஆலயத்திலும் நாங்கள் இதை திருச்சிவமாலை எங்கேயும் எப்போதும் சொல்லலாம். எந்த மேற்படியும் தேவையில்லை, எந்த விளக்கமும் தேவையில்லை. படித்தவர் பாமரர் எல்லோரும் சொல்லலாம். இது சாதாரண மன்றாட்டு மாலை. இயேசு வழியாக நடந்த மீட்பு வரலாறு நிகழ்வுகளை மனதில் சிந்தித்தபடி மனதை ஒருவரிலைப்படுத்தினால் போதும், இதயம் மகிழ்ச்சியால் துள்ளும். சிவபாலை முடிந்தவின் நம்மை அறியாமலே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. ஏற்படுகின்ற விஞ்ஞான ரீதியாக வந்த செயல் அல்ல. ஆதி திருச்சை தோன்றிய காலந்தொட்டு இற்று வரையும் வாழும் காவியமாக இருக்கின்றது. நாம் வாழும் காலம் வரை நம்மோடு பயணிப்பது இந்த திருப்புகழ் மாலைதான். நவீன உலகில் சிறகடிக்கும் பறக்கும் ஒளியூர் வட்டம் இதை பற்றி சிந்திப்பதே இல்லை, அருகிக்கொண்டே போகின்றது. எனவே நாம் திருச்சிவமாலை சொல்லி அந்நிமை மகிமைப்படுத்தும் போது பரிந்துரைக்கும் அன்னை அநேக நன்மைகளை அள்ளித்தருகின்றார். எனவே நாம் குடும்ப சிவமாலை சொல்லுவோம், தனிமையிலும் சொல்லுவோம். அன்னையின் ஆசிரை பெற்று வாழ்வோம். மரியே வாழ்க. மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம், கன்னி மாதாவே சரணம். மாசில்ல மனமும் இயேசுவின் உள்ளம் மாந்தறிந்தவரால் நோவுற கண்டோம். தவம் செய்வோம், தினம் சிவமாலை செல்வோம், பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம். மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம், கன்னி மாதாவே சரணம். நன்றி, வணக்கம். தாமல கல்விராஜன் ராஜினி அல்போன்ஸ் அவர்களே. நன்றி தியானடேசன் அவர்களே, உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக டேவிட் அவர்கள் வாருங்கள், உங்கள் சிந்தனையை தாருங்கள். பழக்கமோ பரிசினியோ என்று சொல்லுவார்கள். 7 நாட்கள் கூறுவோம், 6 நாட்கள் சொல்லுவோம் தவமலர் கல்விராஜன் என்று சொல்லி ஒரு நாள் தவறுதலாக வந்து விடுகின்றது. ஆமாம், ஓகே, நன்றி. ஓகே, ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக என்கின்றார் சங்கீத ஆசிரியர். பிதாச்சுடன் தூயாவியின் பேராலே ஆமென். இறை புகழ்ச்சி உமக்கே. அன்பு பாமுக உறவுகளுக்கு எனது காலை வணக்கம். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 2077 பாஸ்கா காலம் 5ஆம் ஞாயிறு தினமுமாகும்.
இன்று திருஅவை புனித பிலிப் அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, எம்மை படைத்தவரை ஆவியானவரை நாம் பாடுவோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜபிக்க வேண்டும், எதற்காக ஜபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நாம் ஜபிக்க வேண்டும், எதற்காக ஜபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. வாழ்த்தொலியாக அல்லேலுயா அல்லேலுயா. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்கின்றார் ஆண்டவர். அல்லேலுயா. இன்றைய நற்செய்தியாக புனித யோவான் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 1-12 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியதாவது: உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுள் மீது விசுவாசம் வையுங்கள், என் மீதும் விசுவாசம் வையுங்கள். என் தந்தையின் இல்லத்திலே உறைவிடங்கள் பல உள்ளன. இல்லாதிருந்தால் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஏனெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகின்றேன். நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். அப்போது தோமையார், ஆண்டவரே, நீர் செல்லும் இடமே எங்களுக்கு தெரியாதிருக்க அங்கே போகும் வழி எப்படி தெரியும் என்றார். இயேசுவோ பதிலுத்தாரமாக, நானே வழியும் உண்மையும் உயிரும், என் வழியாய் அன்றி எவனும் பரம தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இன்று முதல் நீங்கள் அவரை அறிந்தவராயிருக்கிறீர்கள், அவரை கண்டவர்களாகவும் இருக்கின்றீர்கள் என்றார். இதை கேட்ட பிலிப்பு, ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரை நோக்கி, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை கண்டவன் தந்தையையே கண்டான், பின் தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று கேட்பதெப்படி? நான் தந்தையுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருக்கிறதாக நீ விசுவசிக்கவில்லையா? நான் உங்களுக்கு கூறும் சொற்களை நானாகவே கூறுவதில்லை. என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுவது என் தந்தையே. நான் தந்தையினுள் இருக்கின்றேன், தந்தை என்னுள் இருக்கின்றார். நான் சொல்வதை நம்புங்கள், சொல்வதை நம்பாவிடில் செயல்களின் பொருட்டேனும் விசுவசியுங்கள். உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், நான் செய்யும் செயல்களை என்னில் விசுவாசம் கொள்பவனும் செய்வான், ஏன் அவற்றினும் பெரியன செய்வான். ஏனெனில் நான் தந்தையிடம் செல்லுகின்றேன், நீங்கள் என் பெயரால் கேட்பதெல்லாம் செய்வேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும்.
அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? பாலைவனத்திலே பசியோடு இருந்த மக்களுக்கு உணவருந்துவதற்கு இந்த பிலிப்பு அப்பத்தையும் மீனையும் கொண்டு வந்து இயேசுவின் முன்னாலே கொடுக்கின்றார். இயேசு அவர்களை பந்தி அமரச் செய்து அவர்களுக்கு அதை பகிர்ந்தளித்து அவர்களுடைய வயிற்று பசியை போக்குகின்றார். இங்கே போக்கியது வயிற்று பசி மட்டுமல்ல, அவர்களுடைய ஆன்மீக பசியையும் அந்த ஆன்மீக தாக்கத்தையும் இயேசு கொடுத்திருந்தார். ஆகவே 2 பேர் இன்றைய நாளிலே இந்த நற்செய்தியிலே கதாநாயகர்களாக சித்தரிக்கப்படுகிறார்கள். ஒன்று இயேசுவுடன் உடனிருந்து பயணித்த தோமா, இரண்டாவது அதே பயணத்தை மேற்கொண்ட பிலிப்புவா. இவர்கள் இருவரும் இயேசுவின் திருத்தூதர்களாக இருந்தார்கள். ஆகவே இவர்கள் இருவரும் இன்னும் அதாவது இயேசுவினுடைய போதனைகளையும் அவருடைய அந்த விளக்க நுண்ணறிவுகளையும் சரியாக புரிந்திருந்தார்கள் என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும். காரணம், இயேசுவை பின்தொடர்ந்த நேரத்திலும் கூட ஒரு சந்தேக கண் கொண்டு ஒரு அரைகுறை தெளிவாகவே அந்த விளக்கங்களை அறிந்திருந்தார்கள். அதனால்தான் தோமா சொல்லுகின்றார், ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர், எங்களுக்கு தெரியாது என்றார். இரண்டாவதாக பிலிப்பு வந்து சொல்லுகின்றார், தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று சொல்லுகின்றார். அதாவது லூக்கா சுவிசேஷம் 11வது அதிகாரத்திலே சொல்லிக் கொடுத்த அந்த ஜெபமானது விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று சொல்லி இயேசு அவர்களுக்கு அந்த ஜெபத்தை கற்றுக் கொடுத்திருந்தார். ஆண்டவரே எங்கள் மீது இறங்கும், நாங்கள் உம்மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். கிறிஸ்தவ வாழ்வுக்கு தேவையானது இறை பற்றும் தூய வாழ்வும் ஆகும். இறை வேண்டலிலும் இறை வார்த்தையிலும் திருத்தூதர்கள் நிலைத்திருந்தனர். அந்நாட்களில் திரு அவை வளர்ச்சி அடைந்து ஆகவே நம்பிக்கையும் தூயாவையும் நிரம்ப பெற்று திருத்தொண்டர்களை தேர்ந்தெடுத்தனர். இத்தகைய நம்பிக்கையில் வாழ்வோர் ஆண்டவரின் உரிமை சொத்தாக மாறுகின்றனர். பிலிப்பு கலிலேயாவில் உள்ள பெத்சாய்தா என்ற ஊரை சேர்ந்தவர். என்னை பின்தொடர்ந்து வா என்ற இயேசுவின் அழைப்புக்குடனே செவி கொடுத்தவர். அத்தோடு உடனே தனது இயேசுவின் அனுபவத்தை தமது நண்பர் நத்தயரோடு பகிர்ந்து அவரையும் இயேசுவின் நற்செய்தி பணியாளர் ஆக்குகின்றார் என்பதை யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 43-48 நாம் பார்க்கின்றோம். கள்ளம் கபடமின்றி திறந்த உள்ளத்துடன் மனதில் உள்ளதை அப்படியே பேசுபவர் பிலிப்பு. மக்கள் பெருந்திரளாய் தம்மிடம் வருவதைக் கண்டு இயேசு பிலிப்பிடம், இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என கேட்க, 200 தெனாரியத்துக்கும் அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காது என்றார். தியோபிரட் புசியூபிசியஸ் போன்ற வரலாற்று ஆசிரியர்களின் கருத்துப்படி பிலிப்பு தூய ஆவியாரின் வருகைக்கு பிறகு தம்முடைய திருமணமாகாத பெண் மக்களுடன் ஆசியா சென்று மறைபரப்பு பணி செய்தவர். இறுதியில் பிரிஜியாவில் ஐரோப்பா போலிஸ் என்ற நகரில் சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்தார். ஆகவே ஆண்டவர் இயேசுவே நமக்கு வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கின்றார் என்பதை நாம் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அவர் வழியாகவே நாம் தந்தையிடம் அணுகி வந்து எமக்கு தேவையான வரங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆகவே இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கையே திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, மீண்டுமாக உழைப்பின் மகத்துவம் ஊக்குவிப்பு சிறப்பு மாதத்தில் திருச்சப மாலை ராய்க்கினியே சிறந்தனல் ரோஜா பூவே எங்கள் தேசம் மனந்தேரும்ப மன்றாடுவே எங்கள் தாயே நேசத்தாயே மன்றாடுவே. பொன்டிமாஸ் போபுத்தோஸ். நன்றி, வணக்கம் தங்கியே. நன்றி. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்ததாக பாலன் அவர்கள் வாருங்கள், உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய ஓய்வு நாளை காண தந்த தீவைகளுக்காக ராஜனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்படியே நம்பி சகோதரி தொகுப்பாளினி திருமதி ராஜினி அல்போன்ஸுக்கு இனிமையான காலை வணக்கம். அப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? ஆமாம், நீங்களும் அப்படித்தான். நன்றி சகோதரி. அப்படி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அப்படியே அன்பு சகோதரர் பாமோத்தின் அதிபர் திருவாளர்
நடாமோகனுக்கும் மற்றும் அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் பாமத்து கடன் சிறப்புகின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்றும் பாமத்தை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து உறவுகள் எல்லோருக்கும் இனிமையான கால வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சூழ்நிலைகளை விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பங்கு எடுத்துக்கொண்டு லண்டனிலிருந்து கரவட்டி மேற்கு வேலுப்பிள்ளை பாலன் இந்த கிறிஸ்தவ இலக்கிய தொழிலகம் சவரி 796 அப்படி சொல்லிக்கொண்டு பழமை போல புதிய ஏற்பாட்டில புனித லூக்கான சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 21 32 முடிய. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டிய 8ஆம் நாளிலே, அது கற்பத்திலே உற்பத்தியாவதற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படியே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்னப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும், கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரியோடி காட்டு புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தார். அவர் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவராயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவராயும் இருந்தார். அவர் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவருக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவர் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தார். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் புறஜாதிகளுக்கு பிரகாசிப்பிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றார். தொடர்ச்சி சோதரி நாளை தொடர்பு சொல்லிக்கொண்டு இயேசுனுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். நம்ம இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வந்தாரே, தேடி வந்தாரே, தன் ஜீவன் நமக்காய் தந்தாரே. வந்தாரே, தேடி வந்தாரே, தம் ஜீவன் நமக்காய் தந்தாரே. எம்மை வாழ வைக்கும் தெய்வந்தானே இயேசு, எம்மை வாழ வைக்கும் தெய்வந்தானே இயேசு. அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வென்றாரே, சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் உரிந்தாரே. வென்றாரே, சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் உரிந்தாரே. அந்த சாத்தான் மேலே அதிகாரம் தந்தாரே, அந்த சாத்தான் மேலே உமக்கு அதிகாரம் தந்தாரே. இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன்,
என் இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்போம். நாம் இயேசு நாமம் சொல்லி சொல்லி சாத்தானை முறியடிப்போம். ஆமென். அன்பான தகப்பனே, இயேசுராஜனே, மீண்டும் ஒரு இந்த மாதத்தின் புதிய ஓய்வு நாளை கடந்த இருவேளுக்காக கோடி நன்றி ராஜா. கோடி நன்றி தகப்பனே. உலக ரீதியில் இந்த சபைகளுக்கு ஆராதனை எல்லாத்தையும் ஆஸ்வதிக்க ஜெபிக்கிறேன் ராஜா. ஜெபிக்கிறேன் ராஜா. ஒவ்வொரு சபையிலும் நீங்க இறங்கி அசைவாடுங்க ராஜா. அசைவாடுங்க ராஜா. ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் பேர் பேராக ஆஸ்வதிக்கணும் ஜெபிக்கிறேன் தாப்பனே. அதுக்காக நன்றி சோன் தாப்பனே. சோத்திரன் ராஜா. சோத்திரன் தாப்பனே. மற்றும் ராஜா, சரியான மார்க்கமாக அவங்களது பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களில் வெளியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் இயேசப்பா உங்களோட தூதரை அனுப்பி நீங்கள் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் பேர் பேராக பாதுகாத்துக் கொள்ள வேண்டி ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே நீங்கள் தினமும் பாதுகாத்து வருகிறமைக்கும் இந்த நாளில் தூதருடைய பிரசன்னம் பாதுகாப்பாக வழிநடத்திக் கொண்டிருப்பதற்காக கோடான கோடி கோடி நன்றி ராஜா. சோத்திரம் தாப்பனே. சோத்திரம் மற்றும் தகப்பனே, உலக ரீதியில் தாப்பனே நிரந்தரமான சமாதானத்தை கொண்டு வழி ஜெபிக்கிறேன் தாப்பனே. அதிபர்களோடும் ராணுவ தலைவர் நீங்கள் பேசுங்க ராஜா. நீங்கள் பேசுங்க. நிரந்தர சமாதானத்தை கொண்டு வாங்க ராஜா. நீங்க கொண்டு போறமைக்கா நன்றி சொல்லிட்டு தாப்பனே. சோத்திரம் சோத்திரம் மற்றும் ராஜா, எல்லா குடும்பங்களோட தேவைகளை சந்திங்க ராஜா. எல்லா குடும்பங்களோட தேவையை ரெட்டிப்பாக ஆசீர்வதிக்க வேண்டி ஜெபிக்கிறேன் தாப்பனே. ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. மற்றும் தகப்பனே, பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் அனுதினமும் அவர்களை ஆசீர்வதித்து கைட்டு செய்யும் சகலவற்றையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் வீடு ஜெபிக்கிறேன் தகப்பனே. கூடவே இருந்து செல்லுமிடமெல்லாம் அணுவினாடி அவருடைய பாதுகாப்பாக அளித்தவனையும் ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்கள் பாதுகாப்பாக அளித்து வருவதற்காக நன்றி செலுத்தும் தகப்பனே. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். God bless you all. நன்றி சோதரி. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம் தான். அடுத்ததாக நேவிஸ் பிடித்தவர்கள் வாருங்கள், உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம். இந்த காலை உற்சாக வணக்கம் திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்களே. உற்சாகமாக இருக்கிறீங்களா என்று கேட்டுக்கொண்டு, உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் நச்சிந்தனை வழங்கியவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகளுக்கும் என்னுடைய இனிமையான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனையும் வாழ்த்தி போற்றி வணங்கி கொண்டு, என்னுடைய நச்சிந்தனை தொடரென்று 1993 என்றும் கூறிக்கொண்டு, இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, எல்லா மனித உறவுகளுக்கும் அடிப்படை அன்பு. அதை நாம் பல வார்த்தைகளில் சொல்லுகின்றோம். கடவுள் மனிதருக்கு காட்டும் அன்பை அருள்வரம் என்றும், மனிதன் கடவுளுக்கு காட்டும் அன்பை பக்தி என்றும் சொல்லுகின்றோம். இரு நண்பர்களுக்கிடையே உண்டாகும் அன்பை நட்பு என்றும், கணவன் மனைவியிடையே உள்ள அன்பை காதல் என்றும், பிள்ளைகள் பெற்றோர் மீது காட்டும் அன்பை கௌரவம் மரியாதை என்றும், பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது காட்டும் அன்பை பாசம் என்றும், தாய்மொழி தாய் நாட்டின் மீது உள்ள அன்பை பற்று என்றும் சொல்லுகின்றோம். அன்பு என்ற ஒரு உணர்வைத்தான் பல வழிகளில் பலரிடத்தில் வெளியிடுகின்றோம். அன்பை கொடுப்பவர்களுக்கு நண்பர்கள் அதிகம் இருப்பார்கள். அன்புக்கு எல்லை இல்லை. சாதி, மதம், இனம், மொழி என்ற எல்லா வேறுபாடுகளுக்கும் அப்பாற்பட்டது அன்பு ஒன்றுதான். இந்த அன்பு வாழ்வுதான் நமக்கு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் தர வல்லது. உயிர்த்த ஆண்டவர் இயேசு அன்பிலே பிறந்து அன்புக்காக வாழ்ந்து அன்பாய் பிறரை வாழ வைத்தவர். தம்மோடு நிரந்தரமாக வாழ ஒரே வழி அன்பு என போதித்து அன்பை தம் வாழ்வில் வாழ்ந்து காட்டி நிரூபித்தார். இறை அன்பும் பிறர் அன்பும் நிறைந்த வாழ்வுதான் கிறிஸ்தவ வாழ்வு என்று கற்பித்தார். மனிதரை மீட்க தன்னையே சிலுவையில் அர்ப்பணித்த இயேசுவின் அன்பு, காட்டி கொடுத்தவனையும் நண்பனென தட்டி கொடுத்து தெரியாது என மறுதளித்தவரை மன்னித்து தலைவராக்கியதும், ஓடி ஒளிந்தவர்களையும் விட்டு பிரிந்தவர்களையும் ஒன்று சேர்த்து உறவாடி உயிரூட்டியதும் இயேசுவின் அன்பு. தம்மை நம்ப மறுத்தவர்களை நம்ப வைத்து, அடித்தவர்களையும் வெறுத்து ஒதுக்கியவர்களையும் அரவணைத்து ஆளாக்கிய அன்புதான் இயேசுவின் அன்பு வழி. அவரோடு விண்ணகத்தை அடைய உதவும் வழி. நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல் நீங்களும் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். இயேசுவின் அன்பு பொறுமையுள்ளது, மன்னிப்பது, விடுதலை தருவது, தன்னலம் தேடாதது, வர்மம் வைக்காதது. யாரிடம் கடவுளின் அன்பு நிலைத்திருக்கும்? யார் உண்மையான அன்பு மனிதர்? பிறருக்காக தன்னையே கொடுப்பவர், பிறரின் நலனுக்காக வாழ்பவர். அவர்கள்தான் உண்மையான மனிதர்கள். பிறரிடம் காட்டும் தன்னலமற்ற அன்புதான்
நீங்கள் ஒருவர் மற்றவர் மீது செலுத்தும் அன்பில் இருந்துதான் நீங்கள் என் சீடர்கள் என்பதை மக்கள் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்ற இயேசுவின் வார்த்தையின்படி வாழ்பவர்கள். இது மே மாதத்தில் நாங்கள் மரியன்னையின் அந்த வழக்க மாதத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த மாதம் முழுவதும் திருச்செவ மாலையை பக்தியோடு செவித்து தேவ அன்னைக்கு எம்மையே காணிக்கையாக்குவோம். அன்பினில் உதித்த இனியனல் இயேசுவை கருவினில் தாங்கிய கன்னிமரியே, அருள்தனை பொழியும் அமளியே, நாளும் உம்மை நினைத்து வேண்டுவோர் வாழ்வில் வளம் நிறை பொழிந்து மலரச் செய்வாய். மானுடரை மீட்க மண்ணில் மனூருவான இறைவனை பரிவுடன் உவந்து அளித்திடும் திருத்தாயே, வருந்துவோர் குறையை நீக்கிடும் நிர்மலனின் வேளையே, மண்ணோர் பாவத்தை நாளும் மன்னிக்கும் விண்ணோர் அரசியே, கண்ணலின் சுவையே, அஞ்சலி புரிந்து அண்டிடும் வறியோர் சஞ்சலம் போக்கும் இன்பச் சுடரே, விண்ணக மன்னக ராணியே, வேண்டிடும் ஏழைக்கு வேண்டும் வரந்தனை உள்ளம் மகிழ்ந்தே தாரும். அம்மா தாயே, நாளும் துதித்து மகிழ்ந்து பணிந்தும்மை வேண்டுகின்றோம். உம் மைந்தனிடம் எமக்காக மன்றாடும் அம்மா. உடைந்த என் மனம் ஒரு கொடுத்து இரவா உறவில் நீ என்னை வளர்த்து. உடைந்த என் மனம் ஒரு கொடுத்து இரவா உறவில் நீ என்னை வளர்த்து. தயங்கும் எந்தன் கரம் பிடித்து தயவாய் இறைவன் பாதம் சேர்ப்பாய். தயங்கும் எந்தன் கரம் பிடித்து தயவாய் இறைவன் பாதம் சேர்ப்பாய். உயிராய் உயிரே நீ அம்மா, உறவாய் உறவே நீ அம்மா, நினைவாய் நிஜமாய் நீ அம்மா, நித்தம் வாழ்வில் வருவாய் நீ அம்மா. அன்பே அம்மா நீ அம்மா, அருளே அம்மா நீ அம்மா, அன்பே அம்மா நீ அம்மா, அருளே அம்மா நீ அம்மா. இந்த நாளில் இறைவன் அன்னையின் பாதத்தில் அனைவரையும் ஒப்புக் கொடுத்து அனைவரும் நலமாக வாழ வேண்டும். தமதியான காலை பொழுது எல்லோருக்கும் ஒரு நலமான நல்ல நாளாக அமைய வேண்டும். எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செலுத்தி மேம்பட்டு ஓங்கி வளர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு உலக நாட்டின் மக்களுக்காகவும் அமைதிக்காகவும் நாங்கள் வேண்டி அன்னையின் பராமரிப்பு என்றும் எங்களை நன்னாலும் காத்துக்கொள்ளும் என்ற அந்த நம்பிக்கையோடு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன். திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, நன்றி, வணக்கம். உடைய சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். உங்கள் சிந்தனையை தாருங்கள். ஆமாம். வாழ்வு என்றால் இயங்குதல் மற்றும் வளர்தல். நம் இயக்கத்தின் வளர்ச்சியையும் நிறைப்படுத்துகின்றார் இயேசு. வழி என்றால் பாதை மட்டுமல்ல, மாறாக வாய்ப்பும் தீர்வும் கூட நம் நடத்தலை நிறைப்படுத்துகின்றார். வழி என்பது இலகுவான பாதை என்றும், உண்மை என்பதை இலக்கு என்றும், வாழ்வு என்பது இலக்கை அடைவதன் பலன் என்றும் புரிந்து கொள்ளலாம். நாம் எந்த வாழ்வியல் நிலையில் இருந்தாலும் நம் வாழ்வின் இலக்கு என்னவோ உண்மை என்பதுதான். அந்த உண்மையை நம் இயேசு வழியாக அடைகின்றோம். நம் வாழ்க்கையில் நம் வளர்ச்சி இருக்கும் பொழுது நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். பிரச்சனைகள் தீர்ந்தால் ஆழமான அமைதி வரும். ஆண்டவரின் பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் கோவிக்காதாரம், அன்னி மாதாவே சரணம். அம்மை பாபாயே அருளிவாயே, அன்னி
நன்றி வணக்கம். நன்றி ராஜினி, உங்களுடைய சிந்தனைக்கு நன்றி. நன்றி. இன்று சிந்தனைகள் தந்த ஜெயா நடேசன் அவர்கள், டேவிட் அவர்கள், பாலன் அவர்கள், நேவிஸ் பிலிப் அவர்கள், ராஜினி அல்வான்ஸ் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். யாராவது சுய சிந்தனை இருந்தால் தரலாம். உற்சாகமான வணக்கம் எல்லாருக்கும். இனிய காலை உற்சாகமான வணக்கம். உங்களுடைய சிந்தனையும் நானும் இதுவரையும் கேட்டபடியே தான் நடந்திருந்தேன். எல்லாருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். எனக்கும் ஒரு சிந்தனை வந்திருந்தது ராஜினி ஆண்டியின் வரிகளில், ஆரம்ப வரிகளில் தான் ஆரம்பித்திருந்தார். வாழ்வு என்றால் இணங்குதல், வாழ்தல் என்றது. அப்போ நான் யோசித்தேன், ஒவ்வொருத்தரும் நாங்கள் நிறைய பேர் வாழ்கிறோம், அத்தனை வருடங்கள். நான் இத்தனை காலம் வாழ்றேன் என்றால் இவ்வளவு காலம். ஆனா வாழ்வு என்றால் நாங்க எதை சொல்லுவோம்? இது யாரோ ஒருவர் எழுதின வரி, அல்லது எங்கேயாவது நாங்க நிறைய இடத்துல படிச்சிருப்போம், அல்லது இன்னொருவர் சொல்ல கேட்டிருப்போம். ஆனா அது கூட அவற்ற வரியா இருக்காது. எங்கட வாயில இருந்து வாழ்வு என்றால் என்ன என்று கேட்டால் நாங்க எதை சொல்வோம் என்று நான் என்